ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒரு குக்கர் ரிப்பேரிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த நேரம் கஸ்டமர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு பெருசாக அதோட ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்க முடில. அதனால் இப்போ சேம் அதே மாதிரி இன்னொரு குக்கர் இருக்குது. அதில் என்ன பிரச்சனை இருந்தோ அதே பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா பெண்மணிகள் எல்லாருமே குக்கர் யூஸ் பண்ணாத வீடே கிடையாது. மண்பானைலாம் போயிட்டு டாட்டாவே சொல்லியாச்சு. குக்கரில் என்ன பிரச்சனை வந்தால் நமக்கு விசில் வராது, அதில் என்ன ஃபால்ட் இருந்தால் விசில் வராது, ப்ரெஷர் வராது, அதை பற்றி பார்த்துடலாமாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவ்வளோ சடச்சடன்னு பேசுகிறா, பொறுமையாக பேச மாட்டேக்கான்னு. 60 நிமிஷம் 60 செகண்ட் மாதிரி ஓடி போயிடுது. 60 நிமிஷமாக செகண்டாக ஏதோ ஒன்று. ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களுக்கு இந்த குக்கர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாது. பெருசாக இருந்தாலும் வளைஞ்சிரும். இப்போ இந்த குக்கர் தான் ரிங் போட்டிருக்கேன், டெமோ காட்டுறேன். இது பாருங்கள் இப்படி ஆடுது, இது பாருங்கள் இப்படி ஆடுது, இவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இந்த ப்ரெஷர் இந்த வழியாக போயிடுது. இவ்வளோ கேப் இருக்குது. அதில் ஒன்று உங்களுக்கு ப்ரெஷர் ஆகாது குக்கரில். இப்போ இதுக்கு இந்த ரிங் போட்டாச்சு. இது இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி மாட்ட முடியாது. கஸ்டமரை பேக்கிங்கோடு கேட்பாங்க, சீல் பேக் கேட்பாங்க. அதுக்காக இது ஓப்பன் பண்ணாமல் இதுக்குள்ளே இது ஃபஸ்ட்டு ரீசன் முடிஞ்சு போச்சா. செகண்ட் ரீசன் விசில். நீங்கள் நினைப்பீங்க இது விசில் தான். இதுக்குள்ளே 2-3 பார்ட்ஸ் இருக்குது. அதே நான் காட்டுறேன். அதில் ஒன்று ஏதோ தேஞ்சி போட்டாலோ கெட்டு போனால் கூட விசில் வராது. இது பழைய விசில் உங்களை காட்டுறேன். இதுக்குள்ளே பார்ட்ஸ் எல்லாமே தேஞ்சி போனால் இப்படி ஆடுது பார்த்தீங்களா, கிடுகிடுன்னு தாத்தா மண்டை ஆடுற மாதிரி ஆடுது பார்த்தீங்களா. இதில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் இல்லாத எந்த பார்ட்ஸும் பார்க்கலாமா. இந்த குக்கர் விசிலுக்குள்ளே இந்த 3 பீஸ் இருக்கும். இது பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரெஷர் வரும்போது மேலே போகும். இந்த பாயிண்ட் இருந்தால் தான் அந்த ப்ரெஷரை வெளியே லீக் பண்ணாமல் உள்ளே நம்ம பருப்பு, காய்கறி, அரிசி பருப்பு வேக வைக்குவோம். இந்த பாயிண்ட் குறுமையாக பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு கெட்டு போச்சுன்னா நமக்கு விசில் வேலை செய்யாது. செகண்ட் இது பின்ன இது விசிலுக்கு மேலே ஒரு கருப்பு மூடி இருக்கும். இதுவுமே கண்டிப்பாக இருக்கணும். இது அந்த ப்ரெஷர் வரும்போது அந்த காற்றை கீழே அப்படி அமைக்கிடும். இது கண்டிப்பாக இருக்கணும். இது இந்த தொப்பிக்கு இந்த குக்கருக்கு மேலே மூடி இருக்கும் பார்த்தீங்களா, இது உள்ளே எதுவும் இந்த ராடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கட் ஆனது. இந்த மாதிரி கட் இருந்தாலும் அது கரெக்டாக டைட் ஆகாது. டைட் ஆகலைன்னா அது வழியாக நமக்கு ப்ரெஷர் நிற்காது. அதனால் இது 3மே கம்பல்சரி நம்ம விசிலுக்குள்ளே சேஃபாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ப்ரெஷர் குக்கரோட விசிலோட பார்ட்ஸு. இது இந்த வெளி மூடி இருக்கும் பார்த்தீங்களா குக்கர், அதுக்குள்ளது. பின்ன இதுவுமே சேம் தான். ஆனால் இது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி. இது அந்த 3 லிட்ரு, 5 லிட்ரு, 1 லிட்ரு குக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ள பார்ட்ஸ் இதுவுமே நம்ம ரொம்ப நாள் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணும் போது அந்த பட்டு இந்த ஸ்லீப் ஆகும். இதுவுமே முடியும் போது செக் பண்ணி நீங்கள் இதை மாற்றிக்கங்க. இல்லைன்னா உங்கள் ப்ரெஷர் குக்கரில் விசில் வர்றது கஷ்டமாயிரும். இது ஒரு கஸ்டமருது, அவங்க ரிங் கேட்டிருந்தாங்க. அவங்க விசிலோட செக் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் நினைக்கலாம் ஒரு குக்கருக்குள்ளே இவ்வளோ பார்ட்ஸ் இருக்கான்னு. கண்டிப்பாக இதெல்லாம் பெரிய வேலை இல்லை. அப்போ முடியும் போது நீங்கள் உங்கள் குக்கரை